நாம் நினைத்தால் அந்த ருத்ராட்சத்தை அணிய முடியாது. சும்மா எல்லாருமே அந்த ருத்ராட்சத்தை அணிந்துவிட முடிவதில்லை. ஒரு வீம்புக்காக நாமும் அணிவோம் அப்படின்ட்டு சில பேர் அணிந்தாலும் அது கழுத்தில் இருப்பதில்லை. சில பேர் வந்துட்டு பிறர் சொல்கிறார்களே நாம் அணிந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அணிந்து கொள்கிறார்கள். அதிகபட்சம் ஒரு மாசம், அதுவே எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம், அவர்களே கழட்டி விடுகிறார்கள். இன்னும் பல விதங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்க முடியும். தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், அப்படியே அடிக்கடி சொல்றது அதுதான். இறைவன் விரும்பினால்தான் உன் கழுத்திற்கு ருத்ராட்சம் வரும். இறைவன் விரும்பினால்தான் ருத்ராட்சம் உன் கழுத்திற்கு வரும். அது நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது. உன் கழுத்திலே அதை நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது. ஏன்னா இறைவன் வரம் கொடுத்துட்டார். நீ ருத்ராட்சம் அணிந்து கொள் அப்படின்னு உனக்கு வரம் கொடுத்ததுனாலதான் முதல்ல உன் கழுத்துல ருத்ராட்சம் ஏறுது. அதற்கப்புறமா ஏற்படுகின்ற சோதனை, நீ அதை தொடர்ந்து அணிவாயா மாட்டாயா என்பதுதான். ஏன் அணிந்ததற்கு பிறகுதான் பல சிக்கல்களை அங்கு ஆரம்பிக்கின்றன. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில பல பேர் நாத்திகம் பேசுபவர்கள், பல பேர் பயமுறுத்துபவர்கள். ருத்ராட்சம் அடடா சாமியாரா போயிட்டியா அப்படிங்கிற அந்த கேள்வி, ருத்ராட்சம் அடடா என்னடா நிறைய விஷயமெல்லாம் இருக்குமே அதெல்லாம் கடைபிடிச்சிருவியா நீ அப்படின்னு அந்த கேட்கக்கூடிய கேள்வி. எதேர்ச்சியாக ஒரு சம்பவம் வாழ்க்கையிலே நடந்து விட்டாலும் அதை இந்த ருத்ராட்சத்துடன் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற மனது. இன்னும் பல பேர் என்னப்பா பட்டை தான் போட்டிருந்த, இப்ப ருத்ராட்சத்தையும் அணிஞ்சுக்கிட்ட, அப்புறம் அப்படியே சாமியாரா போயிடுறதா அப்படிங்கிற அந்த கேலி பேச்சு, இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னும் இதனால்தான் இப்படியெல்லாம் நடக்கின்றதோ அப்படின்ட்டு அந்த ருத்ராட்சம் யாரு ஈசன் கொடுத்த வரத்தின் காரணமாக கழுத்திலே ஏறிய ருத்ராட்சத்தை அவிழ்த்து வைப்பது என்பது அவர் கொடுத்த வரத்தை நிராகரிப்பதற்கு சமம். அது நிறைய பேர் செய்யறாங்க. அதாவது இறைவன் மீது அதீத அன்பு காரணத்தினால் உண்மையாலுமே அவங்க மனசு விரும்பிதான் ஏற்றுக்கொள்கிறார்கள். ருத்ராட்சத்தை மனம் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள், கழுத்திலே அணிந்து கொள்கிறார்கள். எப்ப பிரதோஷத்தன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் ஆலயத்திலே போய் மனதார இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அணிந்து கொள்கிறார்கள். அது பெரும் பாக்கியம் சொல்லப்போம். ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்களுக்குள்ள ஒரு உறுத்தல், நம்மளால இதை செய்ய முடியலையே அதை செய்ய முடியலையே, அப்படியே இப்படி அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு அதை கலட்டும் பொழுது இறைவன் கொடுத்த வரத்தை நிராகரிப்பதாக அமைந்து விடுவதை கூட உணராமல் அதை கலட்டி வைத்து விடுகிறார்கள். சிவபெருமான் கருணை மிக்கவர், சிவபெருமான் கருணை மிக்கவர், ஆதியும் அந்தமும் இல்லாத, எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர், எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர். நீங்க ஒருவேளை அந்த ருத்ராட்சத்தை மட்டும்தான் சிவச்சின்னமா நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை, அது உங்களுடைய அறியாமை. திருநீரு விபூதியும் சிவச்சின்னம், அதை எங்கெல்லாம் அணிந்திருக்கின்றோம் அப்படிங்கறதையும் பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு தீட்டு தடங்கு வீட்டுக்கு போக கூடாது, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னா, ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் அந்த உடலுக்கு பூசுவது விபூதி. அப்ப தீட்டு அந்த இடத்துல எங்க போச்சு? அப்ப சிவச்சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய விபூதிக்கு அந்த தீட்டு இல்லை. அப்படிங்கும் போது உன் மனதிலே தீட்டு இருந்தால் மட்டும்தான் உன்னால் எதையுமே அணிய முடியாது.